மக்களே, வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு எங்கேயும் இல்லை. நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம சென்னிமலை அப்படிங்கிற கோவிலுக்கு தான் போகிறோம். இந்த கோவில் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி கவசம் அரங்கேற்றமான இடம் இந்த கோவில் தான். எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரியும், தெரிஞ்சுக்கணும். தெரியாதவங்களுக்காக சொல்லுவோம். கந்தசஷ்டி கவசம் இந்த பாடல் அரங்கேற்றம் நம்ம சென்னிமலையில். இந்த கோவிலோட சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாங்க. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பக்கத்துக்குரிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய ரெண்டு சைடு இருக்கக்கூடிய இடங்களை வந்து நம்ம ஒரு அழகான இந்த இடத்தை கடந்து தான் நம்ம சென்னிமலை முருகன் கோவிலுக்கு போகணும். சென்னிமலை முருகன் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்டிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் சென்னிமலை முருகன் கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு பக்கத்தில் சிவன்மலை இருக்குது. அதாவது சென்னிமலை சிவன்மலை ரெண்டுமே அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னிமலை முருகர் மிக பழமை வாய்ந்த முருகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு மிகப்பெரிய சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் டெய்லியும் காலையில் 8 மணிக்கு மாடு கீழே இருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போச்சுன்னா தான் அந்த தீர்த்தம் தான் அபிஷேகம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கீழே இருந்து மாடு தீர்த்தம் கொண்டுட்டு போய் அந்த தீர்த்தம் தான் காலையில் 8 மணிக்கு டெய்லியும் முருகருக்கு அபிஷேகம் ஆகும். மிகப்பெரிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். இது கடந்த 30 வருடமாக இன்னும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஒரு சுவாரஸ்யமான விஷயம். நீங்கள் இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்கன்னா கீழே கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்டில். அதுக்கப்புறம் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் பின்னாக்கு சித்தர் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர் இருக்கார். அந்த சித்தர் இருக்கக்கூடிய குகையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குகை எங்கே எது வரைக்கும் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குகை கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பழனி வரைக்கும் போகக்கூடியதாக ஐதீகமாக இருக்குது. அதாவது அந்த காலத்தில் நோய் நொடி ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த சித்தர் கிட்ட போய் இது பண்ணாங்க அப்படின்னா அந்த நோய்கள்லாம் தீர்ந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம். இது மலையில் மேலே இருந்து பார்க்கக்கூடிய ஒரு வியூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சென்னிமலையை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி பழனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பழைய பழனி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னிமலை தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் பழனி அங்கே இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழனியை சொல்கிறாங்க. ஆனால் முதல்ல ஆதி பழனின்னு சொல்லக்கூடியது நம்ம சென்னிமலை தான். இது சென்னிமலை முருகன் கோவில் இருக்கக்கூடிய கொடிமரத்தில் விழுந்து ஆசீர்வாதமெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லா சுவாமிகளையும் பார்க்க போனோம். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சிவன், காசி விஸ்வநாதர், அதாவது காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சி அப்படின்னு சொல்லி 2 சுவாமிகள் இருக்காங்க. இந்த படிக்கட்டு வழியாக போனோம்னா தான் மேலே இருக்கக்கூடிய, அதாவது சித்தர் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போக முடியும். அங்கே தான் அந்த குகை இருக்குது. அந்த குகை தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பழனி வரைக்கும் நீண்டு போகிறதா ஐதீகம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தரிசனமெல்லாம் நம்ம சிறப்பாக முடிச்சுட்டு நம்ம கிளம்புற டைம் வந்துருச்சு. இங்கே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலிருந்து பார்க்கும்போது சிவன்மலை தெரியும். சிவன்மலை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் தொலைவில் தான் சிவன்மலை இருக்குது. சிவன்மலை சென்னிமலை ரெண்டுமே மிக மிக